ஃபினாலேவோட அடுத்த டாஸ்க் வந்திருக்கு. நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இப்போ லைவில். ஒருத்தருக்கும் ஒரு பால் கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்துட்டு மற்ற 10 கேமர்ஸில் உள்ள மிச்ச 9 பேரோட ஃபோட்டோ போட்டு அந்த பின் வச்சுருப்பாங்க. இங்கேருந்து பால் வச்சு அடிக்கணும், ஸ்னோ பவுலிங் மாதிரி. அடிக்கும்போது யார் பிளேயர் எல்லாமே விழுந்துருச்சுன்னா அந்த அடித்த பிளேயருக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எல்லாமே விழாமல் கொஞ்சம் பேர் மட்டும் இருந்தாங்க அப்படின்னா அந்த யாரெல்லாம் விடுதெல்லாம் விழலையோ அவங்க இந்த பிளேயரோட மொத்த பாயிண்ட்ஸையும் பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த டாஸ்க்கு. இது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு கேமு. ஏன்னா வந்துட்டு இருக்கிற பாயிண்ட்ஸை எல்லோரும் அடித்து பிடிச்சி வாங்கிக்குவாங்க. ஆனால் யாருமே அதை அடித்து அத்தனை பேரையும் கீழே வீழ்த்துறதுங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. பாவம் அருண், பவித்ரா, அப்புறம் விஜய், விஷால், ஜாக்லின் 4 பேர்த்துக்கும் சுத்தமாக பாயிண்ட்ஸே இல்லை. இது நம்ம ப்ரமோ 2லேருந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ 4 பேரும் அடிக்கலை நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் பார்த்தீங்கன்னா 2 பேர், அதாவது அருணும் விஷாலும் மட்டும் அடிச்சிருக்காங்க. 2 பேரையும் அடிக்க முடியல. ஸோ அவங்க 2 பேரோட பாயிண்ட்ஸை மொத்தமாக எல்லோரும் பிரித்து எடுத்தாச்சு. மொதல் பாயிண்டில் வந்துட்டு பயங்கரமாக எல்லோரும் சண்டை போட்டுருந்தாங்க. கடைசி முத்துக்குமரன் அவரோட பாயிண்ட்டை கொடுத்துட்டாரு. பவித்ரா ஃபஸ்ட்டு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. மஞ்சரி இப்படி நிறைய பேர் விலகிட்டாங்க. ராணுவுக்கும் ரயானுக்கும் இன்னொருத்தருக்கும் மட்டும்தான் ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிது. ஸோ இது வந்து எப்படின்னா எப்படியுமே அடிக்க மாட்டாங்க. ஸோ எல்லாரோட பாயிண்ட்டும் போயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு லக் பேஸ்டு கேம் தான். அதுக்கப்புறம் என்னென்னா அந்த பால் பின்னில் ஒரு பால் அடிக்கும்போது யாரோடது விழுங்கிறது நம்ம கையில் கிடையாது. அவர் அடிக்கிற அடியில் யாரோடது வேணால் விழலாம், யாரோடது வேணால் நிற்கலாம். ஸோ அகெயின் இது ஒரு லக் பேஸ்டு கேம் மாதிரி வச்சுருக்காங்க. டிடிஎஃபோட இவ்வளோ ஒரு முக்கியமான டைமில் போயிட்டு எதுக்கு இந்த மாதிரி கேம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் தெரியல. அதோடு இல்லைனா இதில் என்னென்னா ரயான் வந்து ஃபஸ்ட்டு லீடிங்கில் இருக்கார் 15 பாயிண்ட்ஸோட. சௌந்தர்யாவும் மஞ்சரியும் 13 பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. சௌந்தர்யாவுக்கு இந்த டாஸ்க்லேருந்து 9 பாயிண்ட் கிடச்சிருக்கு. எப்படி கிடச்சிது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஃபஸ்ட் 2 ரவுண்ட்லேயும் ஆளுக்கு ஒரு பாயிண்ட் வாங்கினாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க மொத்தமாக 9 பாயிண்ட் வச்சுருக்கிறாங்க. இது வந்து ஒரு மாதிரி ரியல் கேமர்ஸ்க்கு பாயிண்ட் கிடைக்கிற மாதிரி இல்லை. நல்லா விளையாடுறவங்க எல்லோரும் கம்மி பாயிண்ட்டும், விளையாடாதவங்களுக்குலாம் நிறைய பாயிண்ட் வர மாதிரியும் இருக்குது. ரயானுக்கு 15 பாயிண்ட்ஸ் ஓகே, அவர் எலிஜிபிள் தான், நல்லா விளையாடுறவர். பட் சௌந்தர்யாவுக்கு 13 பாயிண்ட்ஸ் வந்தது கொஞ்சம் அவங்க வந்து அவ்வளோ எலிஜிபிள் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். லக்னால அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள், இது எப்படி இந்த கேம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.